நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தாமதமாவதற்கு காரணம் நம்ம அவரை தாமதமா தேடுறோம். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு தரலைங்க அப்படின்லாம் இல்லை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவ்வளோ தருகிற ஆண்டவர். அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? அவருக்கு நம்ம என்ன கொடுக்குறோம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் மறுநாள் காலையில் வேறொரு இடத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். வாரத்தின் முதல் நாள் அவர் சீசர்களோடு கூட என்ன செய்கிறாருன்னா கூடி வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறார். இப்போ நான் மறுநாள் சீக்கிரம் கிளம்பணும், அதனால நான் போய் கொஞ்சம் சீக்கிரம் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நான் காலையில் நேரத்தில் கிளம்புறேன் அப்படின்னு அவரும் சீக்கிரம் முடிக்கல. சரி, நீங்கள் மறுநாள் சீக்கிரம் கிளம்பணும், அதனால இன்னைக்கு அவர் எப்படியும் சீக்கிரம் நம்மளை அனுப்பி விட்டுருவாருன்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யல, வரல. பவுல் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். வாரத்தின் முதலாம் நாள் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் கூடி வந்தார்கள். அந்த பிரசங்கம் எது வரைக்கும் போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா வசனம் சொல்லுது, நடுராத்திரி மட்டும் பவுல் பிரசங்கித்தார். நடுராத்திரி மட்டும் பிரசங்கித்தார். ஆராதனைக்குன்னு இவ்வளவுதான் நேரம் அப்படிலாம் கிடையாது. பேசுறக்க ஆரம்பிச்சார், ஆவியானவர் இடைபட ஆரம்பித்தார், ஜனங்கள் கவனிக்க ஆரம்பித்தார்கள். பிரசங்கம் நடுராத்திரி வரைக்கும் போகுது. எல்லாரும் உட்கார்ந்து என்ன செய்யறாங்க கேட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு ஆராதனை நேரமே 2 மணி நேரம் தான். ஆராதனை நேரமே 2 மணி நேரம் தான். பட் அந்த 2 மணி நேரத்தை நம்ம முழுமையா அவருக்கு கொடுக்க முடியுதா? பாருங்க, வாரம் முழுக்க நம்ம வேலை பார்க்குறோம், வாரம் முழுக்க குடும்பத்துக்காக உழைக்கிறோம், வாரம் முழுக்க நமக்கு பல காரியங்கள், வேலை ஸ்தலத்துல பல மணி நேரங்கள் நம்மளால இருக்க முடியுது. போனை எடுத்துட்டு பல மணி நேரங்கள் நம்மளால வச்சுட்டு உட்கார முடியுது. நண்பர்களோடு உட்கார்ந்து பல மணி நேரங்கள் நம்மளால பேச முடியுது. ஷாப்பிங் போனா இவ்வளவு நேரம் தான் அப்படின்னு இல்லாத அளவுக்கு நேரம் போறதே தெரியாம நம்ம பல மணி நேரங்கள் என்ன செய்யறோம். ஆனா தேவனுடைய சமூகத்துல அவருக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? பவுல் நடுராத்திரி மட்டும் என்ன செஞ்சார்னா பிரசங்கித்தார் அப்படின்னு என்ன செய்து வசனம் சொல்லுது. நடுராத்திரி மட்டும். இப்போ நம்ம ஆசீர்வாதங்கிறது எங்க குறைபடுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவரு எனக்கு எல்லாம் தரணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் அவருக்கு கொஞ்சம் நேரத்தை நம்மளால கொடுக்க முடியுதா? அல்லது அந்த ஆராதனையினுடைய முழுமையான நேரத்தை அவருக்கு கொடுக்க முடியுதா? இன்னைக்கு நான் பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவருடைய சமூகத்துக்கு போயிருவேன், நம்மளால கிளம்பி வர முடியுதா? பாருங்க, ஒருவேளை ஆண்டவர் சமூகத்துக்கு 1/2 மணி நேரம் நீங்க முன்னாடி வர்றதுனால உங்களுடைய சில வேலைகள் என்ன செய்யலாம், பெண்டிங் ஆகலாம். சில காரியங்களை நீங்க முடிக்க முடியாம என்ன செய்யலாம், போகலாம். ஆனா அந்த 1/2 மணி நேரத்தை ஆண்டவருக்கு நீங்க கூடுதலா கொடுக்கிறப்போ அந்த வேலைகளை, எந்த வேலை பெண்டிங் ஆகுதோ அந்த வேலைகளை முடிக்கிறதற்கு எதுவான பலனை கர்த்தர் கொடுப்பார், கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை நீங்க தேவ சமூகத்துல 1 மணி நேரம் அதிகமா செலவு பண்றதுனால, ஒரு ஜெபத்துக்காக, வேத வாசிப்புக்காக நீங்க 1 மணி நேரம் அதிகமா செலவு பண்றதுனால உங்க வாழ்க்கையில அல்லது வேலை ஸ்தலத்துல ஏதோ ஒரு ஒர்க் பெண்டிங் ஆகலாம். ஆனா உங்க வாழ்க்கையில பல வருட குழப்பங்களை தேவன் மாற்றுவார், பல வருட பிரச்சனைகளை மாற்றுவார். உங்களால தீர்க்க முடியாத பல காரியங்களை தேவன் என்ன செய்வார்னா, தீர்க்கத்தக்கதான சில கிருபைகளை தேவன் என்ன செய்வார்னா தருவார். நம்மளை சரியா ஆண்டவர் கைட் பண்ணுவார், நம்மளை சரியா ஆண்டவர் நடத்துவார், நமக்கு சரியான சிந்தைகளை கொடுப்பார், நமக்கு தேவையான கிருபைகளை கொடுப்பார், நமக்கு தேவையான பலனை கொடுப்பார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதான நேரத்தை நம்ம சரி பண்ணிட்டோம்னா அவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு அவர் நேரத்தை அதிகமாய் செலவிடுவார். ஆமென். நீங்க ஆண்டவருக்கு டைம் ஒதுக்காம ஆண்டவர் எப்படி உங்களுக்கு டைம் ஒதுக்குவார்? நீங்க ஆண்டவருக்கு பார்த்து ஒரு நிர்விசாரமா 2 மணி நேரம் ஆராதனை, அவரு எப்படியும் பாட்டு முடிக்கிறதுக்கு 9:15 9:30 ஆகும், நம்ம போவோம், ஒரு 9 மணிக்கு போல போவோம். ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நிர்விசாரமா தான் இருப்பார். நீங்க கேட்கறத உடனே என்ன செய்ய மாட்டார், தர மாட்டார்.